ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு சட்னி குழம்பு எதுவும் இல்லாத நேரங்களில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இட்லி பொடி தான் எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம். நம்ம வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பாக 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள். இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்கும். இப்போ அதே கப்பில் சரிபாதி கடலைப்பருப்பும் எடுத்துக்கணும். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சரிபாதி கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் அதே கப்பில் சரிபாதி கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன். இப்போ காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 10லேருந்து 12 இருக்கும். இது கூடவே காஷ்மீரி மிளகாயை ஒரு 3 போல் சேர்த்துக்கோங்க. சும்மா கலருக்காக தான் இதை சேர்க்குறேன். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. அது கூடவே எள்ளு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. அவ்வளோதான். ஒன்றா வறுக்க ஆரம்பிச்சிடும். கடாய் சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் உளுத்தம்பருப்பை சேர்த்து கலர் மாறணும். அதாவது ரொம்ப கருக்காமல் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக கலர் மாறி இந்த அளவுக்கு வரணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி நம்ம ஆற விட்டுடலாம். இன்னும் ஆறட்டும். இப்போ அதே கடாயில் நம்ம கடலைப்பருப்பும் சேர்த்து உளுந்தை எப்படி வறுத்து எடுத்தோமோ அதே மாதிரி கடலைப்பருப்பையும் லைட் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த நேரத்தில் இது கூடவே மிளகாயவும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் மிளகாய் சேர்த்திங்கன்னா வெறும் சட்டியில் அப்படியே கருகிரும். நீங்கள் இந்த கடலைப்பருப்போடு சேர்க்கும் போது நல்லா சூடேறி மிளகாய் மொறுமொறுன்னு கிடச்சிரும். இப்போ நல்லா கலர் மாறி மிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக இந்த கருவேப்பிலை பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம கடைசி இதில் வெள்ளை எள்ளை சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது ஸ்டவ் ஆன் பண்ணி வறுக்க வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்திங்கன்னா அந்த சூட்டுலேயே நல்லா படப்படன்னு அது வெடித்து ரெடியாகி வந்துடும். இப்போ நல்லா படப்படன்னு வெடிக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதை அந்த வறுத்த உளுந்தோடு சேர்க்க வேண்டாம், தனியாகவே இருக்கட்டும். இந்த கடாயில் இதை நல்லா ஆறி வரட்டும். அந்த பருப்பு மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே ஆறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு பெருங்காயத்தூளை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் கொஞ்சம் கடாயில் வறுத்துட்டு அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ எள்ளு சேர்க்கலை. எள்ளு நரன்னு அரைச்ச பிறகு தான் அந்த எள்ளு சேர்க்க போகிறோம். இது நரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு சிலருக்கு நரன்னு இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப நைஸாக அரைச்சா பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை நல்லா நரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதில் அந்த எள்ளை சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் சேர்த்துட்டு 2 பல்ஸ் இல்லைன்னா 3 பல்ஸ் விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வாசனையோட இந்த பொடி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.